பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, தானியேல் ஐயாவை குறித்து சின்ன சின்ன காரியங்களை பார்ப்போம். என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, தானியேல் ஐயா வாழ்ந்த காலத்தில் அவர் எங்கே இருந்தார்? போய் அடிமையாக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார் இல்லைங்களா? அப்போ அவர் இருக்கிறது அடிமை தேசத்தில் இருக்கிறார். ஆனால் அவரும் பாருங்கள், தானியேல் ஐயாவுக்கு அவர் போகிற எல்லா பாதையிலையும் அவருக்கு வழியாக அனுகூலமாக பண்ணி கொடுத்தார் இல்லைங்களா? பாருங்கள், அவர் அடிமையாக போனதுக்கப்புறம் அவருக்கு முதல்ல கொடுத்த விஷயம் என்னது? சாப்பாடு. அப்போ அந்நிய தேவருக்கு படைத்த சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி அதை போய் கேட்குறாரு இல்லைங்களா? அந்த சாப்பாடுக்கெல்லாம் கொடுக்குற அந்த பிரதானிகிட்ட கேட்கும்போது பிரதானியோடைய இருதயத்தை மாற்றினது தேவன் தானே இல்லைங்களா? அப்புறமா பாருங்கள், அவரை உயர்த்துறாரு இல்லைங்களா? எல்லா காரியத்துலேயும் தேவன் எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு தானியேல், அதாவது எப்படி தானியேல் போக போக அந்த எல்லா வழிகளும் தானாக திறக்க முடியாது. இன்றைக்கி இருக்கு இல்லைங்களா ஆட்டோமேட்டிக் டோர். நம்ம போய் கடையாண்ட போய் நின்னோன்னா அந்த கடையில் இருக்கிற டோர் ஆட்டோமேட்டிக். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஆட்டோமேட்டிக் டோரை தேவன் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே தானியேல் ஐயாவுக்கு காமிச்சு கொடுத்துட்டார் இல்லைங்களா? அவர் போக போக ஆட்டோமேட்டிக்காக வாசல் வழி வாசல் திறக்கிற மாதிரி. அப்போ ஏன் அது நடந்துச்சுன்னா, தானியேல் ஐயா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியங்களை மட்டுமே சிந்திச்சார். தேவனுக்கு முக்கியத்துவம் தரணுங்கிறதுல மட்டுமே ரொம்ப கவனமாக இருந்தார். தேவனுக்கு எந்த விதத்துலலாம் நம்ம பிரியமாக நடந்துக்க முடியும், தேவன் எதை விரும்புவாரோ அதை மட்டுமே செய்ய அவர் தன் இருதயத்தை முழுசாக ஒப்பு கொடுத்தார். அதாவது அடுத்தவங்க சொன்னதுனால இல்லை. ஏன்னா இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? அடிமைப்பட்ட நாட்டில் இருக்கிறார். நம்ம சுயதேசத்துலேருந்தே நம்ம தேவனுக்கு எல்லா விதத்துலையும் சரியாக இருக்கிறோம்னா கிடையாது. ஆனால் அவர் அடிமையாகி போனாலும் அங்கே தேவன் விஷயத்தில் அவர் என்ன பண்ணல? காம்ப்ரமைஸே கொடுக்கல, காம்ப்ரமைஸே அவர் பண்ணலை. எனக்கு என்னானாலும் தேவன் தான் வேணும்னு வாழ்ந்தார். அதனால் அவருக்கு எல்லாமே அனுகூலமாக முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. உண்மைதை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போது அந்த தேவன் இன்றைக்கே இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கார். அப்போ நாம் எல்லாத்துக்குமே தேவன் தான் வேணும்னு முடிவு பண்ணுங்களேன். நமக்கு எல்லா வழிகளையும் ஆட்டோமேட்டிக் டோரை இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக திறந்து கொடுப்பார் சரிங்களா? ஏன்னா அன்றைக்கி அடிமை நாடு, இன்றைக்கி நம்ம சுய நாடு இல்லைங்களா? இங்கே நம்ம பண்ணுற அட்டகாசத்துக்கு ஆராயத்துக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவர்கள்லாம் எல்லா விதத்துலையும் இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ அனுகூலமான சுச்சுவேஷன் கொடுத்துருக்காரு. இந்த மணிப்பூர்லலாம் எத்தனை பிரச்சனை இல்லைங்களா? நமக்கு இங்கே எவ்வளோ அனுகூலமாக கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம எப்படி வாழ்கிறோம் இல்லைங்களா? ஒரு நிமிஷம் யோசிப்போமே. அப்போ தானியேல் ஐயா போல் நாம் தேவனுக்கு பிரியமாயம் தேவ சித்தத்துக்கு மட்டுமே கீழ்ப்படிஞ்சு ஜெபிக்கணும்னா ஜெபிக்கணும். பார்த்தீங்களா, அவர் தன்னுடைய அந்த ஜெபத்தில் அவர் விடவே இல்லை. அதே மாதிரி தேவனுக்கு எது பிடிக்குமோ அதில் காம்ப்ரமைஸாக அவர் பண்ணல. ஜீவனுக்கே பிரச்சனை வந்தால் கூட அவர் கவலைப்படாமல் தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதனால் என்ன நடந்துச்சு? அவர் போகிற இடங்கள் எல்லாமே அவருக்கு அனுகூலமாக்கிச்சு. அவர் உண்மையில் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தார். நாம் இன்றைக்கி நினச்ச எல்லாத்தையும் தேவனுக்கு ஒப்புவிட்டு கொடுத்துட்டோன்னா, இப்போ விளையாடுற பையன்ட்ட போயிட்டு எல்லா நேரமும் தேவனோட இருப்பா அப்படின்னு சொன்னால், அப்போ என் விளையாட்டுலாம் விட்டுட்டா வந்து நிற்கணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி தான் தப்பாக நம்ம வழி நடத்துகிறோம். நாம் தேவனுக்கு ஒரு முழுசாக ஒப்பு கொடுத்துட்டு நீ போய் விளையாடா, நீ தான் ஃபஸ்ட் அங்கே சாம்பியனாக இருப்ப. இதுதான் உண்மை. வேர்ல்டு ரெக்கார்டை சாதாரணமாக பண்ணுவீங்க. அப்போ நாம் நினச்சிக்கிறோம் விளையாட போகாமல் ஜெபிக்கணும்னு. சின்ன குழந்தை விளையாடுற நேரத்தில் விளையாடணும் கண்டிப்பாக. ஆனால் விளையாடுற நேரமும் சரி, மற்ற எல்லா நேரமும் அவன் இருதயத்தில் தேவன் இருக்கணும். தேவனுக்கு ஏற்ற இருதயம் இருக்கணும். என் தேவன் என்ன சொன்னாலும் அதை செய்ய. விளையாட போன்னு சொல்கிறாரா, போயிட்டு வரணும். வேணா வந்துடணும்னா உடனே வந்துடணும். அப்போது ஏசப்பாக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த இருதயத்தோடு எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கோம், தெரியல இல்லை வேணாம் விட்டு வந்துருப்பா அப்படி சொன்னால் நம்ம அதை விட்டுட்டு வரணும். அது வர்றதுக்கு தயாராக இருக்கணும். அப்படிப்பட்ட சிந்தனையோடு நம்ம எல்லா வேலையும் செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த உலகத்தோடு நம்ம ஒட்டாமல் இருப்போம். அதுதான் தேவன் விரும்ப. இந்த உலகத்துக்குரியவர்களை நீங்கள் தேட போவேணா. உங்கள் இந்த உலகம் தான் உலகத்துக்கு பின்னாடி போவோம். நீங்கள் என்னோடு இருங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கூட கொடுப்பேன்னு சொன்னார். இதுதான் உண்மை. அப்போ நம்மளுடைய இருதயமும் பேச்சு சிந்தனை எல்லாமே தேவனுக்கு ஏற்றவையாக இருந்துச்சுன்னு சொன்னால் தேவன் நமக்கு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுகூலமாக பண்ணி தருவார். எப்படி தானியேல் ஐயாவுக்கு அடிமை தேசத்துலேயே அங்கே எல்லாவற்றையும் அனுகூலமாக பண்ணி கொடுத்த தேவன் நம்மளை இந்த தேசத்தில் நம்மளை எல்லாவற்றையும் அனுகூலமாக பண்ணி தரத்துக்கு அவர் ரொம்ப சாதாரணம் இல்லைங்களா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸோ விசுவாசிப்போம், நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட்.